Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அழகு வணக்கம் பிருத்திவி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோமா இப்போ இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு புது பதவி வரப்போகுது அப்படிங்கிற தகவல் அதே மாதிரி அண்ணன் ஒரு புது அரசியல்வாதி தமிழ்நாட்டில் உருவாக போறாரு ஏற்கனவே தளபதின்னு இருக்கிறதுனால தன் பேர்ல தளபதின்னு போடக்கூடாதுன்னு நினைச்ச விஜய் வந்து இப்போ அண்ணன்கிற அந்த ஒரு லேபிளை கையில் எடுக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு அதை பற்றி பேசுவோம் அப்புறம் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தமிழர்களுக்கும் பாஜக அமைச்சர்களுக்கும் அல்லது திமுக எம்பிகளுக்கும் பாஜக அமைச்சருக்குமான அந்த உரையாடல் அந்த வெப்பம்ங்கிறது ரொம்ப அடங்கின பாடு இல்லை அதனுடைய பின்னணி விவகாரம் இப்போ அதன் தொடர்பாக தமிழக முதல்வர் ஆதாரத்தோட ஒரு அறிக்கை தூக்கி போட்டிருக்காரு அன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் எழுதின கடிதத்தை மேற்கோள் காட்டி ஆதாரத்தோட பதிலடி கொடுத்திருக்காரு அது பின்னணியும் பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுறது எஸ்பி வேலுமணி வீட்டு போஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷன்ல இவர் கலந்து பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கு நிறைய பிளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனாலும் இதற்கு முன்னாடி நேத்து தான் செங்கோட்டையனோட இந்த பிரச்சனைகள்லாம் எடப்பாடிக்கு மறுபடியும் நீர் பூத்த நெருப்பா இருக்குன்னு தெரிய வந்துச்சு எஸ்பி வேலுமணி இவர் அழைச்சிருந்தாலும் அதற்கு பின்னணி கதைகள் பல சொல்லப்படுது அதையும் பேசிடுவோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பீகார் மோடியினுடைய ஆட்சியை தாங்கிட்டு இருக்க 2 தூண்ல ஒரு தூண் பீகார் அங்க நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் வந்து பெரிய அளவுல சுவாரஸ்யமா பார்க்கப்பட்டு வருது அதனுடைய முழு பின்னணியும் பார்த்துருவோம் வெல்கம் டு சென்சேஷன் இன்னைக்கு பாராளுமன்றம் லோக்சபாவில் பட்ஜெட் கூட்டத்தொடரோட 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கு தொடங்கின முதல் நாளே வந்து பயங்கர அமளி ஒரு பயங்கர வார்த்தை போர் என்பது வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லும் யாரு கடையில் அப்படின்னா தமிழக எம்பிக்களுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் மீண்டும் அந்த விவகாரம் வந்து சூடு பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து தேசிய கல்விக் கொள்கைகளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு நிதி தர மறுக்கிறாங்க இல்லையா பாஜக அரசு அதை மேற்கோள் காட்டி திமுக எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் வந்து ஒரு குரல் எழுப்புறாங்க அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு பாஜக அரசு நிதி தராம இருக்கிறத தடுக்கணும் அதை பார்லிமெண்ட் மூலியமா நம்ம வந்து தடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து பல குழந்தைகளோட கல்வி வந்து இதனால பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குரலை வந்து அவங்க எழுப்புறாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா அவர் மீண்டும் சர்ச்சையில சிக்கிறார் இந்த வாட்டி டைரக்டாவே அடிக்கிறார் அதாவது திமுக எம்பிக்களை பார்த்து நீங்க எல்லாமே நாகரிகமற்றவங்க உங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை வந்து நீங்க பாழாக்குறீங்க நீங்க நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டு டைரக்டா அந்த வார்த்தையை கோட் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசுறாரு அது அப்படியே அனலா பத்திக்குது மக்களவையில அது மீண்டும் தொடர்ந்து எதிர்ப்பு வந்ததுனால அதே அவையில கொஞ்ச நேரம் கழிச்சு தர்மேந்திர பிரதான் வந்து அந்த வார்த்தையை பின்வாங்குறாரு நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புண்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை பின்வாங்குறாரு ஆனா என்னதான் பின்வாங்கினாலும் அவர் சொன்ன வார்த்தை உபயோகித்த விதம் என்பது பாராளுமன்றத்தை தாண்டி தமிழகம் முழுக்கவே ஒரு போராட்ட களமாக தான் மாத்திருக்குன்னு சொல்லணும் அவரோட குடும்பவையெல்லாம் போட்டு வரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து தென்னகம் வந்து அதிக வரி கொடுத்தா அதிக பணம் கேட்கறதுன்னு நினைக்கிறதே அற்பத்தனமான ஒண்ணுன்னு சொல்லி சர்ச்சையில மாட்டினார் தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான பல பேச்சுகளை அடுத்தடுத்து பேசிட்டே வந்தார் அதன் நீட்சியாக தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பேசுனதையும் பார்க்க முடியுது அவர் வந்து வெறுமனே பேசிட்டு மன்னிப்பு கேட்டாருன்னா கூட பரவாயில்ல ஆனா என்ன சொல்றாருன்னா கனிமொழியை கை காட்டி இவங்களும் மற்ற திமுக நிர்வாகிகளும் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் உடன்படுறோம் கையெழுத்து போடுறோம்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு அங்கேயே கனிமொழி பதிலடி கொடுத்தாங்க நாங்க வந்தது உண்மைதான் பேசுனது உண்மைதான் ஆனா பிஎம்ஸ்ரீல இருந்து நாங்க வந்து விலகி நிற்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு தான் அதில் உடன்பட்டோம் அப்படின்னாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் சிஎம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காரு அதாவது முதல்வருக்கு பிடிக்காத விஷயத்தை அவர் நினைச்சா செய்வாரு அல்லது முதல்வருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் நினைச்சா செய்ய மாட்டாரு அப்படின்னாரு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பிஎம்ஸ்ரீ வந்து முதல்வருக்கு முதல்ல விருப்பம் இருந்துச்சு அந்த சூப்பர் சிஎம்மோட பேச்சை கேட்டுதான் இவர் வந்து அதை கையெழுத்து போடல அப்படின்னு சொன்னாரு அதற்கு முதல்வர் வந்து ஒரு கடிதத்தை தூக்கி போட்டிருக்காரு ஆதாரத்தோட அவர் எழுதுனது அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா அது மாதிரி நாங்க வந்து என்இபியில சேர விருப்பம் இல்ல இது ஏற்கனவே சொன்னதுதான் இதுக்கு வந்து குழு அமைச்சிருக்கோம் ஆய்வு பண்ணுவோம் அது என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மாதிரி நாங்க வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுறதுக்கு ஆர்வமா இருந்தோம் அதை தொடர்ந்து தான் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு எம்ஓ அனுப்பிச்சிங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அனுப்பிச்சுட்டீங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து நாங்க மாற்றி அமைச்சு மீண்டும் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் அந்த மாற்றி அமைக்கப்பட்ட ஒப்பந்தத்துல நாங்க வந்து தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்றத வந்து நாங்க உங்கள்ட்ட சொல்லி தான் கொடுத்திருந்தோம் அந்த ஒப்பந்தத்துல பண்ண மாற்றத்தை வச்சு தர்மேந்திர பிரதான் தான் கடிதமே எழுதியிருக்காரு
பண்ணியிருக்காரு அப்படின்ற கடிதத்தை வந்து இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் கோட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்க வரி கட்டுறோம், உங்களுக்கு அந்த வரி பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கட்டன்டா கேட்டிருக்காரு. பெரிய மன்னர் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகள்ல தமிழ்நாடு முதல்வர் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நாடாளுமன்றத்துல அவங்க பேசுனது வந்து 2 விதத்துல பொருள் கொள்ளப்படுது. ஒன்னு திமுக எம்பியை தான் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொன்னு வந்து தமிழக மக்களை சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா அவர் சொன்னது வந்து திமுக எம்பிகளை சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு 2 பேருக்கும் பொருந்தும் இல்லையா? ஏன்னா இவங்க வந்து மக்களோட பிரதிநிதிங்கிற அடிப்படையில தான் தமிழக மக்களை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் திமுக அரசு. வெறுமனே திமுக திட்டினா யாரும் கொந்தளிக்க போறது இல்ல, திமுக கட்சிக்காரங்க தான் கொந்தளிப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அது வந்து மக்களுக்கு வேண்டாத சில விஷயங்களை புறக்கணிக்குது, தள்ளி வைக்குது. மக்களுக்கு ஒன்றும் மத்தியில் ஆதரவான மனநிலை இல்லையே. வெளியில பாத்தீங்கன்னாலும் தேசிய கல்விக் கொள்கை இதெல்லாம் பாஜக மேலிடத்து சமாச்சாரமா தான் இருக்கு ஒழிஞ்சு மக்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை நாங்க போகணும், 6 மொழி படிக்கிறோம் அப்படின்னு யாருமே சொல்லல. 3 மொழி படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் வரல. ரெண்டாவது மொழிங்கிறது மறுபடியும் சொல்லப்படுறதா மாணவர்கள் மீது எதுக்கு தேவையில்லாத சுமையை திணிக்கிறீங்கிறதா அதனுடைய அடிப்படை புரிதலா இருக்கு. என்னதான் பாஜக காரங்க வெளிப்படையா வந்து பேசினாலும் மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்னா ஒரு மொழி திணிப்பு தான் சொல்றாங்க. இருக்கக்கூடிய பொதுவான கருத்தை அப்படிதான் இருக்கு. வட மாநிலத்துல ஒரு மொழி மட்டும் நீங்க படிக்கிறீங்க, இங்க நாங்க அதுக்கு 3 மொழி படிக்கணும் அப்படிங்கறதான கோவமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இது திமுகவையும் தாண்டி பல கட்சியினர் பல மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி. 2021 2022 அப்பெல்லாம் கூட தமிழ்நாடு வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கல. ஆனா அப்பெல்லாம் நீங்க வந்து நிதி தந்தீங்க இல்லையா, இப்ப மட்டும் எதுக்காக நிதி நிறுத்தி வைக்கிறீங்க? அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலை கணக்குல வச்சு பாஜக தான் அரசியல் பண்றாங்க இதுல அப்படின்ற குற்றச்சாட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பிட்டு வராங்க. ஆனா ஆக்சுவலா அது அரசியல் கிடையாது. திமுகவோட தேர்தல் வெற்றியை அவங்க எளிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதா விமர்சனமா இருக்கு. இதெல்லாம் அல்வா மாதிரி இருக்கு. இந்த மொழி போர், மொழி பிரச்சனை, தமிழர்களை கொச்சப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதா அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. 67ல இருந்து அவங்களுடைய அரசியல் வந்து இதுலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை மத்திய பாஜக செய்யக்கூடாது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய பாஜகவினருடைய மனநிலையா இருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ ஒரு பக்கம் வந்து அரசியல்ல இப்படி ஒரு கொந்தளிப்பான நிலை போயிட்டு இருக்க சமயத்துல தான் அதிமுக கூடாரத்துல ஒரு கொந்தளிப்பு, ஒரு குழப்பம் என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு எஸ்பி வேலுமணியோட இல்ல திருமண விழாவை எடப்பாடி புறக்கணிச்சாரு இல்லையா, இன்னைக்கு வந்து அந்த ரிசப்ஷன் வச்சிருக்காங்க, போஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷன் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் எடப்பாடி வந்து இந்த விழாலையும் போய் கலந்துக்கல. அதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த விழா முழுக்கவே எடப்பாடியோட படங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அந்த அந்த வருகை பேனர்லயே வந்து எடப்பாடியோட படத்தை பெருசா போட்டு அவங்க வரவேற்கிறது தயாரா இருக்காங்க. ஆனா அவர் வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி அவரோட ஒய்ஃப் அவங்க 2 பேருமே நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகளே சொல்லிட்டு தான் வராங்க. காலையில இருந்தே அங்க போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எடப்பாடி கலந்துக்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய செய்தியா மாறி இருக்கு தமிழகம் முழுக்க. நீங்க இப்ப எஸ்பி வேலுமணி மேட்டர் பிறகு வருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க நேத்து நடந்த ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர்களோட எடப்பாடி காணொலி வாயில ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. இங்கதான் பிரச்சனையா இருக்கு. இவர் வந்து களத்துக்கே போக மாட்டேங்கிறாரு, உட்கார்ந்த இடத்துல எல்லாம் பண்றாங்க. சர்ச்சைக்குரிய அந்த கருத்துக்கள்லாம் இங்க வர நேரத்துல தான் இவர் ஜூம்ல மீட்டிங் போடுறாரு. அது வந்து ஒரு நடைமுறை தான், ஜூம் மீட்டிங் போடுறது எல்லாரும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இது 2வது கட்டமான ஆலோசனை. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து இதுல கலந்துருக்காங்க. அதுல நம்ம செங்கோட்டையனும் ஒருத்தர். அவர் வந்து 4 மணி நேரம் இந்த மீட்டிங் போகுது, காலையில இருந்து மதியானம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. எடப்பாடி எல்லாரையும் பேசுறாரு, திமுக நம்ம எதிர்க்கணும், கடுமையா எதிர்க்கணும், திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்கிறாரு, கூட்டணி குறித்து யாரும் கருத்து சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நிறைய அறிவுரைகள் சொல்றாரு. திமுக கூட தொடர்புல இருந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. எச்சரிச்சுட்டு செங்கோட்டையன் போறப்ப ரொம்ப நன்றின்னு மூத்த அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றிங்கிறதோட முடிச்சுக்கிறாரு. அதை அடுத்து இப்போ மற்ற நிர்வாகிகள்கிட்ட வந்து நெருங்கி பேசின விதங்கிறது வேற ஒன்றா இருக்கு. இவர்கிட்ட இன்னமும் அது ஒரு நெருங்கலை, நன்றியோடு நிறுத்திக்கிறாரு அப்படிங்கிறது தான். மறுபடியும் வந்து இல்லை, அது வந்து பனிப்பொருள் நடந்துகிட்டே தான் இருக்கு, இந்த பிரச்சனை முடிவுக்கே வரல அப்படின்னு அதிமுக காரங்களே சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் மார்ச் 3ஆம் தேதி எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் அவர் கலந்துக்கல, அதற்கு முன்னாடி வச்ச நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல, பல இதுல புறக்கணிச்சுட்டே வர்றாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தோண்டி பார்த்தா இது எல்லாமே சேர்ந்து சொல்றாங்க. இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அமித்ஷா வந்து சில சிக்னல் எல்லாம் கொடுக்குறாரு, இவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. எடப்பாடி கூட்டணியோட ஒத்து வராத பட்சத்துல நீங்க தனி அணியா செயல்படலாங்கிற மாதிரிலாம் சொன்னதாக தகவல் வெளியானுச்சு. அந்த தகவலும் அப்புறம் அமித்ஷா கூட அன்னைக்கு நடந்த கோவையில் நடந்த சந்திப்பு, இவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தரா பார்த்து மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்க சொன்னாலும்
அதற்கு பின்னாடி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சந்திச்சு பல முக்கிய விவகாரங்கள்லாம் பேசப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. தனக்கு ஆதரவாளர்களா அவர் மாத்திட்டு இருக்காரு மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் போன்ற எதிர்கூடாரத்தில் இருந்தவங்களையும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எடப்பாடிக்கு அவர் மேல கோவம். நான் எவ்வளவோ பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன மதிக்கவே இல்லையே. அதுவும் இல்லாம அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல அவர் வராரு, பாஜக மாநில தலைவர், இவங்க எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் எந்த கட்சியில இருக்காங்க, யாரோட தலைமை ஏத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியும் இவ்வளவு தூரம் அவரை வச்சு முன்னிலைப்படுத்தி பண்றாருன்னா அப்ப நம்மள அவர் மதிக்கலங்கிற ஆத்திரத்துல இருந்ததாக தான் சொல்லப்படுது. அதனாலதான் அவர் வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சார் தொடர்ந்துன்னு. இப்ப இந்த நிகழ்ச்சியா எஸ்பி வேலுமணி தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊடகங்கள் நீங்களா பேசுறதுதான் உண்மையா, எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு, அவருக்கு என் மேல மரியாதை இருக்கு. இந்த கொடிசியால் இன்னைக்கு நடக்கிற இந்த போஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷன்ல கண்டிப்பா வருவார் பாருங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க கட்சியினருக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி தான். இதுல கண்டிப்பா வருவாரு, அவங்க துணைவியாரும் வருவாங்க அப்படிங்கிற வகையில நம்பிக்கையோட தெரு முழுக்க பெரிய அளவுல பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படும், இந்த நிகழ்ச்சியில செங்கோட்டையன் வருவாரு. அப்ப எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய பகை வந்து தண்ணி ஊத்தி அணைக்கப்படும். அதாவது ரொம்ப நெருக்கமா 2 பேரும் நாங்க போறதுக்கான சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. பல வகையில எடப்பாடிக்கு நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு. இதனோட நீட்சியால தான் இப்ப ஒரு திமுக மட்டுமே தனக்கு எதிரி, இன்னும் 6 மாசம் பொறுத்தருங்க கூட்டணி பத்தி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், இன்னொரு பக்கம் தேமுதிக ராஜ்யசபா கிட்ட சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னதும், சொன்ன உடனே அவங்கள போய் சமாதானப்படுத்தி இப்ப அவங்களே வந்து எங்களுக்குள்ள ஒண்ணு பிணக்கு இல்லைன்னு சொல்றதும், இதெல்லாம் எடப்பாடிக்கு உண்டான அந்த பதட்டத்தை தான் காட்டுது அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது. பாப்போம், நம்ம பேசுற வரைக்கும் எடப்பாடி அந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வரல. மேபி இன்னைக்கு ஈவினிங் கூட வந்துருவாருன்னு சொல்லப்படுது. எதிர்பார்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆண்டு தமிழகத்தில் தேர்தலுக்காக பல கட்சிகள் தயாராகிட்டு வராங்க இல்லையா? இப்போ இந்த ஆண்டு இறுதியில் வந்து ஒரு மிக முக்கியமான மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுது. எங்கன்னா பீகார்ல வந்து நிதிஷ்குமார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பாஜக கூட்டணி ஆட்சி தான். இந்த வாட்டி எப்படியாச்சும் காங்கிரஸ்காரங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நிதிஷ்குமாரை பழி வாங்கிடணும் அப்படின்னு நோக்கத்தோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாக்குனதுல நிதிஷ்குமாரோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு இல்லையா? அப்ப காங்கிரஸோட தான் இருந்தார். ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் டக்குன்னு பாஜகவோட ஜம்ப் அடிச்சு அங்க பாஜக பக்கம் போய் சாஞ்சிட்டாரு இல்லையா? அந்த பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மத்தியில மோடி ஆட்சி இருக்கு இல்லையா? அந்த மோடி ஆட்சிக்கு மிக முக்கியமான ஆதரவு வந்து நிதிஷ்குமார் கட்சி தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய வெற்றியை வந்து இவர் வந்து பறிச்சு பாஜக கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒருவேளை நிதிஷ்குமார் இந்தியா கூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கும் பாஜகவுக்கு. இந்தியா கூட்டணி நம்பர் சேரி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த ஒரு கோபம் என்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல தரப்புல இருக்கு. காங்கிரஸ் கட்சியை தாண்டி பல கட்சிகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு கோபத்தை இந்த பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பழி வாங்கி நிதிஷ்குமாரை தோற்கடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்துல தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போல. அந்த மாதிரி பல காட்சிகள் தென்படுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நிதிஷ்குமாரை தோற்கடிக்க நீங்க வந்து பிளான் பண்ண முடியும்? ஆமா, இல்ல பொதுவா பீகார்ல சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்காங்களே லாலு பிரசாத் யாதவ், அந்த கட்சியும் கூட்டணி இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா பீகார்ல இந்த கூட்டணி சார்பா யாரு முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க போறாங்க அப்படின்ற கேள்விக்கு அங்க ஏற்கனவே வந்து லல்லு பிரசாத் யாதவோட மகன் இருக்கல தேஜஸ்வி யாதவ், அவரு தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா போஸ்டர்லாம் ஒட்டி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதுக்கு முதல் எதிர்ப்பே காங்கிரஸ் தான் வந்துச்சு. சூப்பர். பாஜக கூட எதிர்க்கல தேஜஸ்வி யாதவ, காங்கிரஸ் தான் முதல்ல எதிர்க்கிறாங்க. நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் பேசுன்ட்டு, ராகுல் காந்தில இருக்காரு அவர் முடிவு பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு வலுவா இருக்கிற பாஜகவே நிதிஷ் தானே முன்னிறுத்துது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி முன்னிறுத்தினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்ன்ற கணக்கு இருக்கு இல்லையா? ஆனா தேஜஸ்வி அதை முன்னிலைப்படுத்துறது வந்து காங்கிரஸ் கட்சி விரும்பல போல. இவங்க தான் முதல்ல வலுவா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவுக்கு இந்த பிரச்சனை வந்து அல்வா மாதிரி மாறி இருக்கு. எப்படி அப்படின்னா இவங்க எப்படி கொண்டு போறாங்க பாருங்க, தேஜஸ்வி யாதவ காங்கிரஸ் கட்சியை ஏத்துக்கல, அப்புறம் எப்படி பீகார் மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பாஜக கொண்டு போறாங்க. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்றத பாஜக அட்வான்டேஜ் எடுத்து இவங்க வந்து அவங்களோட அரசியல் ரீதியா அவங்க அணுகுமுறை கொண்டு போகும்போதுதான் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை வந்து அந்த கட்சிக்கே தொடர்ந்து எமனா போயிட்டு இருக்கு. ஏன்னா பல தேர்தலில் தோத்துட்டு இருக்காங்கல்ல, இன்னும் அவங்க மாறாம இருக்கிறதா பெரிய இதுன்னு சொல்லணும். ஆனா நீங்க இந்த அப்படி எதிர்த்தரப்ப பாருங்களேன், பிஜேபி என்ன சொல்லுதுன்னா வரவிருக்க தேர்தலில் ஜெயிச்சாலுமே எங்க கூட்டணிக்கு இவர் தான் முதல்வராக தொடர்வார். இல்ல அதுவும் ஒரு சந்தேகம் தான். இப்போ பாஜக சொல்றாங்க நிதிஷ்குமார் தான் சிஎம் பேசன்ட்டு. ஆனா அங்க என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா சமீபத்தில் பீகார்ல வந்து புதிய அமைச்சர்களை நியமிச்சாங்க. புதிய அமைச்சர்கள் 7 பேர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த 7 பேருமே பாஜகவை சேர்ந்தவங்க. நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு யாரும் அமைச்சர் பதவியை கொடுக்கப்படல. அப்ப அங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் சிஎம்மா இருந்துமே அவரோட கட்சியாளர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தர முடியல, அங்க பாஜக ஏதோ ஓங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ வரக்கூடிய நாட்கள்ல
நிதிஷ்குமார் வந்து அடுத்த ஏக்நாத் சிண்டேவா மாற போறாரா இல்ல தேவேந்திர பட்னாவிஸ் மாதிரி அங்கேயும் நின்று ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்சிடும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை, காங்கிரஸ் கூட்டணி லல்லு பிரசாத் யாதவோட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்னும் வந்து முடிஞ்ச பாடு இல்ல. இப்படி இருக்கிற சமயத்துல எப்படி இவங்க 6 மாசத்துல கூட்டணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி எப்படி தேர்தல் சந்திக்க போறாங்க? இப்படியே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா மீண்டும் காங்கிரஸுக்கு தோல்விதான் வரும் அப்படின்றது வந்து இப்பயே சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு புது அரசியல் பதவி தேடி வர போகுது அப்படின்னு தகவல் வெளியா இருக்கு. இப்ப சமீபத்துல லேடி சூப்பர் ஸ்டார், ஆமா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு திறந்தாங்க இல்லையா நயன்தாரா. அப்ப அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கமல், அஜித் இவங்கெல்லாம் தனக்கு இந்த பட்டம் வேணான்னு சொல்லி திறந்திருக்காங்க. அதை நீட்சியா தான் நயன்தாரா திறந்தாங்க இல்லையா பதவி வேணான்னு. ஆனா அது அவங்கள பத்தி செய்தி இல்ல. இங்க எப்படி லேடி சூப்பர் ஸ்டார் இவங்களோ அதே மாதிரி தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார்னா அது விஜயசாந்தி தான். அந்த மாநிலத்தோட லேடி சூப்பர் ஸ்டார். ஆமா, அவங்க வந்து ஏற்கனவே சந்திரசேகர ராவ் கட்சியில இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ்ல இருக்காங்க, தெலுங்கானா காங்கிரஸ்ல. அங்க இன்னமும் வந்து எம்எல்சிங்கிற நடைமுறை இருக்கு, சட்டமன்ற மேலவை. ஆமா, அந்த எம்எல்சி பதவி அங்க 5 காலியாவது. அதுல இவங்களுக்கு ஒரு பதவி காங்கிரஸ் சார்பா கொடுக்கப்படுது. அதனால விரைவில் எம்எல்சி ஆக போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸாருக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு, இதை வச்சு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. அதுவும் முக்கியமான டைம்ல சொல்லணும்னா தெலுங்கானால பல உள்ளாட்சி அமைப்புகளை வந்து பாஜக ஜெயிச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு ஒரு பதவி என்பது காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் அட்வான்டேஜா போகும் தான் சொல்றாங்க. அதுவும் சந்திரசேகர் ராவுக்கு எதிரான அரசியலை அவங்க முன்னெடுக்கலாம் அங்க இருந்ததுனால அப்படிங்கிற மாதிரி. சந்திரசேகர் ராவ் நாம தான் ரொம்ப மோசம், இந்த மாநிலத்தை உருவாக்குனே நான் தாண்டா, என்னையே அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவீங்களே அப்படின்ற மாதிரி. அது அப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அரசியல் சினிமாவுக்கு சம்பந்தப்பட்ட விஜய் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு புதிய ஒரு கோஷத்தை முன்னெடுக்கிறாரு. என்னன்னா, இனிமே அண்ணன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அன்அபிஷியலா தலைமையில இருந்து ஒரு கருத்து வந்திருக்கு. என்னன்னா, எப்படி இப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து அம்மான்னு அழைக்கப்பட்டாங்களோ, இப்ப முதல்வர் எப்படி தமிழக முதல்வர் அப்பான்னு அழைக்கப்படுறாரோ, பாமக ராமதாஸ் ஐயா அப்படின்னு அழைக்கப்படுறாரோ, இதெல்லாம் ஒரு பொதுவான மொழி, எல்லாருக்கும் நெருக்கமான ஒரு சொல். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இவர் தளபதினா ஏற்கனவே தளபதி இருக்காரு ஃபீல்டுல, அதுவும் ஒரு ப்ரூவன் லீடரா இருக்காரு, ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராவும் இருக்காரு. இப்ப ஒரு ஃபீல்டுக்கு இப்பதான் வராரு இல்லையா பொலிட்டிக்கலுக்கு, அதனால தளபதின்னு வந்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டாவது இன்னும் ஒரு நெருக்கமான கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஒரு புது வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அண்ணன் சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் இது வரைக்கும் யாரும் இல்ல இருக்காரு. நாம் தமிழர் சீமான் இருக்காரு, விசிகா திருமாவளவன் இருக்காரு, இவங்க அண்ணன் தான் சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அண்ணன் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு இப்ப சமீபத்தில் இப்தான் நோன்பு பெரிய பிரச்சனை அடைச்சு 1 லட்சம் ரூபாய் காசெல்லாம் காணா போட்டு பல பிரச்சனை, செருப்பை கூட காணும் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த நிகழ்ச்சியில கூட பல இடங்கள்ல வர அண்ணன் சொல்லி அழைச்சிருப்பாங்க. அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறார், அண்ணன் விஜய் வரார், தாவேகா தலைவர், இந்த மாதிரி சொல்லி இதை ப்ரமோட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்ப புதுசா அரசியல்ல மாறி இருக்கு. ஏற்கனவே அந்த கட்சியால சீமானுக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரு சீமான அண்ணன் சொல்றவங்களுக்கு விஜய் அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்றது. சமீபத்துல சாவான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நமக்கு அவ்வளவு அறிவு இல்ல. ஆமா, ஆனா இந்த படத்தை கேள்விப்பட்டவங்கள ஒரு காரியம் பண்ணிருக்காங்க மத்திய பிரதேசல. யாருக்கு? அந்த சொல்றத கேளுங்க. அந்த படத்தோட கதை அம்சம் என்ன அப்படின்னா, அதாவது மராட்டியர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தை எல்லாம் மத்திய பிரதேசல வந்து முகலாய மன்னர்கள்லாம் ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல கதையில. இதை பார்த்த மத்திய பிரதேச மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்கதான் புதைச்சிருப்பாங்க தோண்டுன்னு சொல்லிட்டு தோட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அங்க லைட் எல்லாம் போட்டு அப்படியே ஃபுல்லா மொன்னோக்கம். அது ஒருத்தர் 2 பேர் இல்ல, 100கணக்கான பேர் ஒன்று கூடி தோன்றாங்க. இங்கதான் தங்கம் புதைக்கப்பட்டதா படத்துல சொன்னாங்க. இங்கதான் படத்துல சொல்லியிருக்காங்க தங்கம் புதைச்சிருக்காங்க, நாங்க தோன்றோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா தோண்டிட்டே இருந்திருக்காங்க. ஒண்ணும் கிடைக்காம இருந்திருக்கு. அப்புறம் போலீஸ்காரங்க விரட்டி இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, வடிவேல் சொல்ல வரல ஹவுஸ்ஃபுல் சொன்னா திரும்பி போவாங்களே, ஹவுஸ்ஃபுல் வந்து படம் பேருடா அப்படி மாதிரில, அதே மாதிரி இது படம்டா. இதை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இது படம் உண்மை இல்ல அப்படின்னு சிரிச்சாலும் இந்த காலத்துல வினோதமா இப்படி இருக்க முடியுதுங்கிறதா கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.